இதான் நமக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்மேட்டு கிட்டு. இது உள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது வந்து நல்லா இருக்கு. நான் பேக்கு ஒரு பேக்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஹாய், இன்றைக்கி வந்து ஸ்டேஷ்னரி கிட்டு அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்துருச்சு. இதில் நிறைய பார்த்தி அப்படின்னா ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பிரிச்சுட்டு அது உள்ள என்னென்ன இருக்குது. கிளாஸ்மேட்டு, ஏன்னா இந்த கிளாஸ்மேட்டு பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதனால் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து பிரித்து பார்த்துருவோம். உள்ளார என்னென்ன கிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஓகே, ஃபைனலாக வந்து பிரிச்சாச்சு. பாருங்க, செம்மையாக இருக்குங்க. பாக்ஸை தூக்கி போட்டுருவோம். வேற லெவலில் இருக்கு. இதான் நமக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்மேட்டு கிட்டு. இது உள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது வந்து நல்லா இருக்கு. நான் பேக்கு ஒரு பேக்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கு இங்கே பார்த்தீங்களா பின்னாடி வந்து மாற்று மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக சின்ன குழந்தைங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அந்த குட்டி பாப்பாவுக்கு தான் வந்து இந்த கிட் எல்லாமே வாங்கினேன். இது என்ன பண்ணால் ஸ்கூல் போகும்போது மாட்டிகிட்டே போகலாம். செம்மையாக இருக்கும். இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பாருங்கள். டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இது வந்து காஸ்ட் வைஸுமே பார்த்தி அப்படின்னா இது வந்து ஓகே, டபுள் ஓகேன்னே சொல்லலாம். ஏன்னா காஸ்ட் வைஸுமே இதை வந்து இப்போ வந்து பிரித்து பார்த்துருவோம். ஆக்சுவலாக லாக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, யாருமே ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வந்து நம்ம வந்து அறுத்தாச்சு. இது நம்ம தேவைப்படாது. ஜிப்பு தாங்க இது. பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த கிளாஸ்மேட் பிராண்ட் பேக் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 500 ரூபா போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன கிட்டு இருக்குது ப்ளஸ் அந்த கிட்டோட என்னது ப்ரைஸ் எவ்வளோ டோட்டலாக பார்த்தி எப்போனா 500 வந்து இவங்க போட்டிருக்காங்க. பட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தி எப்போனா இப்போதைக்கு ஆஃபரில் தான் இருக்குது. நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு ஒன் இந்த பேனா இருக்குது. ஆக்சுவலி இது பேனா இல்லை, கலர் போஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ என்ன ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் போல். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்குவோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு கலரில் இருக்குங்க. ஏன் செம்மையாக இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வித் என்னது சூப்பராக இருக்குது. இது ரியலி பார்த்தி அப்படின்னா என்னது ஒரு குட் குவாலிட்டின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கட்சு வேறு லெவல். இப்போ நார்மலாக ஸ்கட்சு இது பார்த்தீங்களா கலரு ஸ்கெட்ச் பென்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஸ்கெட்ச் பென் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி வைஸ் வந்து குட், நல்லா இருக்கு. ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு கலரும் கொடுத்துருக்காங்க. மேஜரான கலர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே என்னது ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட்டு க்ரேயான்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரேயான்ஸ் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த க்ரேயான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். வாவ், க்ரேயான்ஸ் இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராயிங் வந்து பண்ணோம்னா வந்து ஸ்கெட்ச் அடிக்கிறதுக்கு நம்ம தான் ட்ரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரேயான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ஸில் இருக்குது. ப்ளஸ் ஒவ்வொரு கலர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வித் அது ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் பிங்க் கலர், ஆரஞ்சு கலரு, அதுக்கப்புறம் க்ரீன் கலரு, பிளாக் கலரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இது சூப்பராக இருக்குது க்ரேயான்ஸு. நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து என்னது க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஆக்சுவலாக படம் வரையும் போது என்னது நான் உங்களுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் வேறு என்னென்னது ஏங்க ஒரு பெண்ணு கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க, வாவ் செம்மையாக இருக்கு.
இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு எழுதிடுவோம். வாவ் ஏங்க செம்மையாக இருக்குங்க. ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக வருது. சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இது வந்து நல்லா இருக்குது. பென்னு வேறு லெவல்னு இது. அதே போல் வந்து சேம் பால் பாயிண்ட் பென் 2 கொடுத்துருக்காங்க. 2 பால் பாயிண்ட் பென் இருக்குது. வேறு லெவல். இது வந்து என்ன, இந்த ஆயில் பாஸ்டல்ஸ். இது வந்து கலர் தான். ஆக்சுவலாக இந்த நிறைய கலர் பென்சில்ஸாக வந்து இருக்குது. நிறைய கலர் பென்சில்ஸ் இது பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக இதில் என்னது ஏதோ கிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டு வந்து இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். இது வந்து நல்லா இருக்குது. ஒவ்வொரு கலரும் ஆக்சுவலாக ஒரு கலரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குங்க. செம்ம ஒரு குட் குவாலிட்டி. ஆனால் இதுவும் நல்லா இருக்குது. வித்து நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் என்ன, இது என்ன, மெக்கானிக்கல் பென்சில். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜெலாம் வந்து இந்த பென்சில்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். மெக்கானிக்கல் பென்சில், டிப் பென்சில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. டிப் பென்சிலு வித்து பார்த்தீங்க பண்ணது பேக்கில் என்னது ரப்பர் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. இது ஒவ்வொரு கலரில் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குட், சூப்பர். ஆனால் நல்ல குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து 2 குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. கிளாஸ்மேட் பென்சில்ஸ், மெக்கானிக்கல் பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இது கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அடுத்தது ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நோட்டு சூப்பர். நோட்டோட பேப்பரோட அந்த குவாலிட்டியுமே நல்லா இருக்குண்ணா. பேப்பரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. வித் என்னது கேப் மார்வல் அவெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இது ஒரு கிளாஸ்மேட் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. கிளாஸ்மேட் ஸ்கேலும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. 30 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இன்னொரு அவெஞ்சர்ஸ் நோட்டு, டபுள் நோட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன். அப்புறம் என்ன, ஒரு ரப்பர்ப்பா. ரப்பர் வந்து டபுள் ரப்பர் கொடுத்துருக்காங்க. இது 2மே ஒன்றா சேம் ஜாயின் ஆகிடுச்சு. 2 ரப்பரு. அதே போல் பார்த்தீங்க பண்ணுது 2 எல்லாமே டபுளாக கொடுத்துருக்காங்க. சில இது ஷார்ப்னர் பாருங்கண்ணே. நல்லா என்னது ஷைனிங்காக இருக்குது. செம்ம ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. நல்லா இருக்காண்ணா. தென் அடுத்தது என்ன, கிளாஸ்மேட். ஏங்க வாவ், ஸ்கிராப். இந்த புக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாவ், செம்மையாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சொல்ல நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அந்த ட்ராயிங் புக்கு. ட்ராயிங் சர்டிஃபிகேட் பாடுறா. சர்டிஃபிகேட் நீங்களே உங்கள் பேர் எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ட்ராயிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராயிங் வரையலாம். இதில் வந்து உங்களோட ட்ராயிங் எல்லாமே மெமரிஸ் மாதிரி செம்மையாக இருக்கும். இதில் வரைஞ்சி வச்சிடலாம். சூப்பராக இருக்குது. இது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. எல்லோ கலர். குழந்தைங்க ஸ்கூல் மாட்டிட்டு போனால் செம்மையாக இருக்கும். பேக்கு டிரான்ஸ்பரண்டியாக இருக்கா, சூப்பராக இருக்குது. ஓகே, ஸ்டேஷனரிஸ் ஐட்டம் எல்லாமே பார்த்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு பென்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மைக்ரோ டிப் பென்சில்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப லோ காஸ்ட்டு. இது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன்னா என்னோடய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருந்தீங்கன்னா வாங்கி கொடுங்க. அது சமயம் பார்த்தீங்க அப்புறம் ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்க்ராப் புக்கெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக அப்புறம் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இந்த கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா இந்த மறக்காமல் வாங்கி கொடுங்க. ரியலி அந்த குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்கும்போது. பரவாயில்ல, நம்மளும் என்ன பண்ணோம், ட்ரா பண்ணுவோம். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கும். இந்த மாதிரி பார்த்தி எப்படின்னா பீப்புளுக்கு நம்ம க்ரியேட்டிவாக வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் க்ரியேட்டிவாக கொடுத்தோம்னா அது மூட்டில் ஏதாவது ஒன்று வந்து க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டே இருக்கும். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா அது ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங்கை வந்து உருவாக்குறது தான். அதை எப்படி உருவாக்க முடியும்னா இந்த மாதிரியான ஒரு சிலது விஷயங்கள், ஸ்டேஷனரிஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த பேனா, பென்சில், நோட்டு புக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதனோட ஹேபிட் இப்பலேருந்து வர ஆரம்பிக்கும்.
எனிவே இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பாய்.